ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடுக்கு வந்திருக்கோம் நம்ம. இந்த இடத்துல வந்து பாருங்க, வண்டிகள்லாம் ஸ்பீடாக வந்து போகும். ஆனால் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர்பின் பெண்ட் இருக்குது, அங்கே ஒரு கர்வ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் ரோடில் எல்லாம் வண்டி ஸ்பீடாக போகும். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, அந்த இடம் வந்தோடனே வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அவங்க வந்து கியர் டவுன் பண்ணி தான் வந்து அந்த ஹேர்பின் பெண்டை போவாங்க. அந்த கர்வில் ஸ்பீடாக போக முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நல்லா ஸ்பீடாக போகலாம், அந்த கர்வ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். அதே மாதிரி தாங்க வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எப்போதுமே வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்காது. இந்த மாதிரி சில அப் ஹில்ஸ் வரும், சில ஹேர்பின் பென்ஸ் வரும், சில கர்வ் வரும். அந்த நேரத்தில் நம்ம எப்போதுமே போகிற மாதிரி நம்ம வந்து போகக்கூடாது. இந்த டைமுக்கு கொஞ்சம் நிதானமாக வந்து போகணும், நம்ம வந்து யோசிச்சுட்டு போகணும். முக்கியமாக வாழ்க்கையில் காட் சொன்ன வசனத்தின்படி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும். வசனம் போட்டிருக்கு, லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், உன்னுடைய சுய புத்தியில் நாடாமல் நீ போ அப்படின்னு இருக்காங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி கர்வ்ஸ் அண்ட் அப் ஹில்ஸ் எல்லாம் வரும். நாம் என்ன பண்ணணும், நம்ம காடுடைய வேர்டை நம்ம வந்து எப்போதும் பிடித்துக் கொள்ளணும். ஏசப்பா சொன்ன வார்த்தைகளின்படி நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் நடந்தா நம்மளுடைய வாழ்க்கை எல்லா அப் ஹில்ஸ் எல்லா கர்வ்ஸும் ஃபேஸ் பண்ண அவர் உங்களை வந்து நடத்தி செல்வார். அதனால கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருங்க, அவர் சொன்ன வழிகளை நடங்க, உங்களுடைய வாழ்க்கை அருமையாக போகும். Subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.